என் மீதான் என்ன குற்றச்சாட்டு வைத்தார்கள்? இன்னைக்கு நானும் சொன்னார்கள், என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க மக்கள் மீது? நீங்க காலையில ரொம்ப லேட்டா நீங்க ஆபீஸுக்கு உங்களுடைய அலுவலகத்துக்கு போறீங்களாம், கவர்னர் மாளிகைக்கு நீங்க போய் உங்க மக்களுடைய பணி செய்வதற்காக நீங்க லேட்டா போறீங்களாம், என்ன காரணம்? அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, என் வீட்டுல வேலைக்கு எந்த ஆளும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு கவர்னர் மாளிகையில எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னைக்குள்ள கவர்னர் மாளிகையில பாதுகாவலுக்கு ஏராளமான பேர் இருப்பாங்க. பணிவிடைக்கு சொல்ல தேவையில்லை. உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்னை மறந்து அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சயீத் பின் ஆமிர் சொல்கிறார்கள், என் வீட்டுக்கு பணிவிடை செய்வதற்கு பெண் யார் வேலைக்காரிலாம் கிடையாது, நானும் என் மனைவியும் தான் உண்டு. நாங்க மாத்தி மாத்தி எங்களுக்குள்ள என்ன செய்வோம், பணிவிடை செய்வோம். அதனால என் வீட்டு வேலைகளை எல்லாம் கவனிச்சு மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்தை எல்லாம் பண்ணிட்டு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா. அதுதான் காரணம். முரதி எல்லாம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் காரணமா?